ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தானே பார்க்குறீங்க. என்னடா பச்சை துண்டோட இருக்குன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சுவாமி மலை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் சாமிலாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாமி மலைக்கு போகலாம். மணி கரெக்டாக 5:45 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் அலங்காரம் பண்ண முருகர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக மணி 5:45 ஃப்ரெண்ட்ஸ். 6 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ போகுது. கார் வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து கார் வந்துருச்சுன்னு கால் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ வீட்டிலேருந்து நம்ம பயணத்தை தொடங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கார்கிட்ட போனோடனே நான் அப்டேட் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏரியா வீட்டிலேருந்து கீழே இறங்கி ஏரியா கார்கிட்ட போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோயில் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கார்கிட்ட போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்கிட்ட போனோடனே இந்த காரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வழிவிடுவேல் முருகன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே போனாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பயணத்தையே தொடங்குவோம். இப்போ நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்போசிட்லேயே வழிவிடுவேல் முருகன் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கோயிலை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வழிவிடுவேல் முருகன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வழிவிடுவேல் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கே வந்தாலும் இங்கே வந்து தான் சாமி கும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம காருக்கு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காருக்கு எலுமிச்சம்பழம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கரெக்டாக எந்த சைடு போக போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், பால்பனை வழியாக போகிறோம். பால்பனை பால்பனையிலேருந்து இப்போ நம்ம ரைட் எடுத்து தஞ்சாவூர் வழியாக போவாங்க. எலும்பிச்சோரர் கோயிலேருந்து 500 மீட்டர்ஸில் வந்து ஒரு பாலம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாலத்துலேருந்து நம்ம லெஃப்டில் போனோன்னா நம்ம கல்லணை ரூட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஏன் அந்த வழியாக போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக கிளைமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எலும்பிச்சோரர் கோயில்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலும்பிச்சோரர் கோயிலுக்கு வந்து நம்ம 500 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம அந்த பாலம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். பாலத்தில் வந்து நம்ம லெஃப்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் போட்டு போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம். இந்த லெஃப்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்லணை போகிற ரூட். இந்த லெஃப்ட் சைடு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காந்தி மார்க்கெட் டு திருவள்ளூர் போகிறதுல ஒரு பாலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பிச்சோரர் தாண்டி அதில் லெஃப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலைல நிறையா பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். பனி ஓவராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 7 ஆகிடுச்சு. இந்த சைடெலாம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலை மணிக்கு தான் நம்மளுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி அழகாக லெஃப்ட் சைடு ஒதுங்கிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கல்லணை கிட்ட ரீச் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்லணை ரீச் ஆனோம்னா கல்லணை எண்டிங்கில் ரைட் சைடு கரிகால சோழனோட மணிமண்டபம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கல்லணை கிட்ட வந்தாச்சு. கல்லணை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான டேம். அது நம்ம திருச்சியில் இருக்கிறனால நம்ம திருச்சிக்கே பெருமையாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம மலைக்கோட்டையை பற்றி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து அப்டேட்டுக்கு நம்ம வீடியோ இது பார்த்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கல்லணை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கல்லணையில் வந்து தண்ணி கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சுவாமி மலையை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவாமி மலை வந்து 6 படையில் நாங்காம்படை ஃப்ரெண்ட்ஸ். நாங்காம்படை வந்து எதுக்காக நாங்காம்படைன்னு வச்சாங்கன்னா, இங்கே வந்து அப்பனிக்கே முருகர் வந்து பாடம் சொன்ன இடம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 6 படையில் சுவாமி மலை ஒரு படை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6 படை ட்ரிப்பு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தவறாமல் வீடியோ பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கல்லணையில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேம் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். அப்புறமா நம்ம வந்து மலைக்கோட்டை வீடியோவும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்சம் நாளில் அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ மறக்காமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரிகாலன் சோழனோட மணிமண்டபம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். போனே நம்ம வந்து சுவாமி மலை ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோடெலாம். இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தோடனே நம்ம வந்து ஐயா தரிசனம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட இப்போ ஐயாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 ஐயா வந்து கோபுரத்தை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்து போகணும். இது அந்த கோயிலோட ஆஃபீஸ் வச்ச ஸ்மாலாக இருக்குங்க செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பனுக்கு பாடம் சொன்னதுனால அந்த இடம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கோயில் பூஜைலாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் இந்த கோபுரத்து வழியாக வரோமா அந்த கோபுரத்து வழியாக பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கும்பலும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சுவாமி மலைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ்.